தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு லக்னத்தில், அதாவது ராசியவே குரு பார்க்குறார், சந்திரா லக்னத்தை குரு பார்க்குறதுனால இடமாற்றங்கள், புதிய புதிய ஏற்றங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேறணும், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கணும், ஒரு நல்ல வீடு வாங்கணும், நல்ல தோட்டம் வாங்கணும், நல்ல பேர் வாங்கணும், நல்ல புகழ் வாங்கணும், ஒரு நல்ல மனைவியை கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இருக்கணும், ஒரு நல்ல கணவரோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்கிற வாழ்க்கையில் ஏற்பட்ட புயல்கள் விலகுவதற்கு சரியான காலம் 8ஆம் இடத்து சூரியன். 8ல் சூரியன் இருக்குது. பொதுவாகவே பாக்யாதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பது தவறான செயல். தந்தை மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கு சண்டை போட்டு வாங்கிறது, தாத்தாவோட சொத்தை கேட்டு வாங்கிறது, இது மாதிரியான பல சம்பவங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு சரியான மாதம். நமக்கு இந்த வீட்டில் இருக்கிற சொத்தை எழுதி கொடுங்க, நான் எப்படியாவது வச்சு பொழைச்சிக்கிறேன் அப்படிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய 8ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு நன்மைகளை செய்யும். அதே மாதிரி 7ஆம் இடத்து குருவும் நன்மைகளை செய்யும். பொருளாதார மேன்மை, தன விருத்தி, கௌரவம், அந்தஸ்து, பேர் புகழ், எல்லா விதமான செயல்களிலும் நன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பத்ரகாளி தாயாரை வணங்கி கொள்வது சிறப்பு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா காளியம்மன் வழிபாடு செய்வாங்க, காளி பூஜை செய்கிறவங்க இருப்பாங்க. காளி தெய்வத்தை வணங்கி கொள்வது தனுசு ராசிக்கு மாபெரும் வெற்றியை தரும், புகழை தரும், சந்தோஷத்தை தரும், வியாபார வெற்றியை தரும். சிலருக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறனால, அர்த்தாஷ்டம சனி இருக்கிறனால சில நேரங்களில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தவறான வார்த்தைகள் சொல்ல விரும்பலை, பார்த்து வரணும். கோயிலுக்கு போகும்போது சொல்லிட்டு போகணும். எங்கே போனாலும் வீட்டில் சொல்லிட்டு போகிறது தனுசு ராசிக்கு நல்ல பலனை தரும். காளி வழிபாடு மாபெரும் வெற்றியை தரும். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 12 ராசிக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நிறைய பேருக்கு என்ன டவுட்டுன்னா, சார் நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறீங்க, மழை போல் செல்வம் வரும், காசு வரும், பணம் வரும், தங்க கட்டி வரும் அப்படிலாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒரு மனசுக்கு ஆறுதலாக தான் இருக்குது. ஆனாலும் எங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்காதா சார்? இது பிறந்த கால ஜாதகத்தை பார்த்தா தானே சார் பலன், இந்த கோச்சார பலன் என்ன சார், ஒரு மன அமைதிக்கு தானே சார் அப்படி. ஒருத்தர் என்கிட்ட வந்தார். நான் சினிமாவில் நடிக்க போயிருக்கும் போது ஒருத்தர் கூப்பிட்டார், ஏங்க இந்த மாதிரி நீங்கள் நல்ல நேரம். ஆமாங்க, உங்கள் நிகழ்ச்சி நான் ரெகுலராக பார்ப்பேங்க. அப்போ நான் கேட்டேன், எங்கள் ஒரு தடவை கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலையே, 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாரு. இப்போ என்னங்கன்னு கேட்டால், நீங்கள் சொல்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க, அதனால கேட்டுக்கிட்டு நான் பாட்டில் போகிறேன் அப்படிங்கிறார். நான் சொன்னேன், அது ஒத்து வராதுங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தாங்க. ஓ அப்படிங்களா, அப்போ இது பலன் வேலை செய்யாதா? செய்யும், அதோட பர்சன்டேஜ் கம்மி, அது ரொம்ப குறைவாக இருக்கும். சில பேர் அதை புரிஞ்சுக்காமல் அதை மட்டும் பார்ப்பாங்க. அதனால் என்னை பொறுத்தவரை சுய ஜாதகத்தை பாருங்கள். நம்ம சுகர்நாடி முறையில் ரொம்ப அருமையாக ஒருத்தருக்கு தேவையானதை தெளிவாக சொல்லும். என்னோடய ஜோதிடத்தில் ஒரு சின்ன அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பொண்ணு எம்பிபிஎஸ் கிடச்சிருச்சு. அந்த பொண்ணு வேண்டாங்குது, எனக்கு வேண்டாங்க, எங்கள் அம்மா அப்பாவுக்காக நான் படிச்சுட்டேன், நான் ஐஏஎஸ் தான் போவேன், ஒரு பிஇ படிக்குமா எம்பிபிஎஸ் படிக்குமா, இதை தெளிவாக சுகர்நாடி எடுத்து சொல்லுதுங்க. ஒரு பையனுக்கு 50 வயசு என்கிட்ட கொடுக்குறாங்க, கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு சொல்லுங்கங்கிறாங்க. நான் சொன்னேன் ஆகலைன்னு சொல்கிறேன். ஏன் ஆகலைன்னு கேட்டால் இதுதான் காரணம்னு சொல்கிறேன். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னை பார்க்க வர்றவங்களில் 100 பேரில் 99 பேருக்கு ஜோசியம் தெரியுது. இது உண்மை, நான் சொல்கிறது நீங்களே தெரியும். ஏன்னா எல்லோரும் யூடியூப்பில் பார்க்குறாங்க. ஜோசியம் தெரிஞ்சும் ஏன் ஒரு ஜோசியரை பார்க்க போகணும்? தெளிவு, துல்லியம், அதுதான் காரணம். அப்படி தெளிவும் துல்லியமும் பெறுவதற்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு, ஏதாவது ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு கவலை இருந்ததுன்னா அந்த கீழே வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூட பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணால் நிறைய மனவேதனைகள் வரும். பொருத்தம் பார்க்குறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல நேரம் நாகராஜ் அதில் நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்டுக்குங்க.